ஸ்தோத்திரம். 37ஆம் சங்கீதம் தாவீது எழுதின சங்கீதம். தாவீது தன்னுடைய முதிர் வயதிலே எழுதின சங்கீதம். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தாவீது தன்னுடைய முதிர் வயதிலே எழுதின சங்கீதம். எப்படி உங்களுக்கு தெரியும்னு கேக்குறீங்களா? யாராவது ஒருவர் வாசிங்க. 37:25. 37:25. நான் முதிர் வயது உள்ளவனுமானேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறது நான் காணவில்லை. ஹல்லேலூயா. அதனால இந்த 37ஆம் சங்கீதத்து மேல எழுதி வச்சுக்கிறேங்க. தாவீது முதிர் வயதில் பாடின சங்கீதம். இதெல்லாம் மறக்க கூடாது. ஏன் மறக்க கூடாதுன்னா, யோபு 12:12 இப்படியாக யோபு எழுதுகிறார், முதியோரிடத்தில் ஞானமும் வயது சென்றவர்களிடத்தில் புத்தியும் இருக்கும். ஆனா அதே சமயத்துல கவனிக்கணும், இதுல முதியோரிடத்தில் ஞானமும் என்றால் தேவபக்தியாய் வாழ்கிற முதியோரிடத்தில் ஞானம் இருக்கும். எல்லா முதியவர்களிடத்திலும் இல்லை. இன்னைக்கு எல்லா முதியவர்களும் நம்ம ஞானம் இருக்கும் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய பிள்ளைங்க அப்படி போய் ஞானத்துக்காக அப்படி கிடையாது. முதியோர்கள் யாரா இருந்தாலும் அவர்களை கனம் பண்ண வேண்டும். ஆனால் ஞானமான தெய்வ நடத்துதலோடு தேவனுக்குரிய வார்த்தைகளை கொடுத்து பலப்படுத்துறது தேவனை எக்காலத்திலும் ஸ்தோத்தரித்து அவரை எந்த சொல்லும் பற்றி கொண்டிருக்கிற தேவன் தனக்கு உணர்த்தும் போதெல்லாம் தன்னை முற்றுமுடிய ஒப்பு கொடுத்து மரண பரியந்தம் அப்படிப்பட்ட காரியங்களை செய்யாத தாவீது, அந்த முதியவரிடத்தில் தான் ஞானம் தங்கும். அந்த ஞானம் தெய்வீக ஞானம். ஹல்லேலூயா. இந்த வசனங்கள் அத்தனையில நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. ஏன்னா காலையில இதெல்லாம் ஒரு அரை மணி நேரத்துல தியானிக்கக்கூடிய சத்தியம் கிடையாது. இதெல்லாம் ஆழமாய் நம்ம வாசித்து தெரிந்து கொள்ள வேண்டிய சத்தியங்கள். ஹல்லேலூயா. ஆனபடியினாலே தேவபக்தியாய் வாழ்ந்தவர்களிடத்தில் ஆலோசனை கேட்டா அந்த ஆலோசனை தெய்வீக ஆலோசனை. அது தலைமுறைக்கும் நிற்கும் ஆலோசனை. ஹல்லேலூயா. அவர்களால தான் பூமிக்குரிய பரலோகத்து விண்ணுக்குரிய உன்னதத்துக்குரிய ஞானத்தோடு பேச முடியும். எந்த சூழ்நிலையிலும் தேவனை பற்றி கொண்டிருக்கிறவர்கள், எந்த சூழ்நிலையும் நீ பாவம் செய்து விட்டாய் என்று சொன்னால் தன்னை விட்டு கொடுத்து அந்த பாவத்தை விட்டு அதை தேவ சமூகத்திற்கு சங்கீதம் 51 அருமையா, ஆண்டவரே என்னை விட்டு போயிடாதீங்க, உங்களுடைய அபிஷேகத்தை எடுத்து விடாதீங்க. எதுக்கு அபிஷேகத்தை எடுத்து விடாதீங்கன்னு சொன்னாரு? ஆண்டவரே உங்களுடைய அபிஷேகத்தை நீங்க என்னை விட்டு எடுத்துட்டீங்கன்னா நான் உபதேசிக்க முடியாது, பாதகருக்கு உண்மை உபதேசிக்க முடியாது. அப்ப 24 hours அவருடைய இருதயத்துல தேவனுடைய மகிமையை எடுத்து சொல்ல வேண்டும். அதற்கு தடையா இருக்கிற எந்த காரியமும் தன்னை ஆளுகை செய்யக்கூடாது என்பதை அறிந்து உணர்ந்து அர்ப்பணித்த தாவீது தனது முதிர் வயதிலே எழுதின சங்கீதம் தான் இந்த சங்கீதம். ஹல்லேலூயா. அருமையான ஆலோசனை பாருங்க, அருமையான ஆலோசனை. அந்த முதியோரிடத்தில் ஞானம் தங்கும், அந்த வயது சென்றவரிடத்தில் தான் புத்தியும் இருக்கும். ஞானமும் புத்தியும் தேவபக்தி நிறைந்தவர்களிடத்தில் இருக்கும். நிறைய முதியவர்கள் இருக்காங்க. ஆனா இந்த முதியவர் யோபு சொன்ன 12:12 சங்கீதம் 37:25 அப்படிப்பட்ட முதியவர்களிடத்துலதான் போய் இம்மைக்குரிய மறுமைக்குரிய ஞானத்தை பெற வேண்டும் என்றால் அப்படிப்பட்டவர்களிடத்தில் ஆலோசனை கேட்க வேண்டும். அதுவும் அந்த முதியவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. அவர்கள் சங்கீதம் 119 சொன்னது போல வேதத்தை இருதயத்தில் பதித்து வைத்திருப்பவர்கள். வேதத்தை எந்த காலத்திலும் பிரபுக்கள் எனக்கு விரோதமாக அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள், வல்லமை உள்ளவர்கள் சில காரியங்களை எனக்கு விரோதமாக பேசிக் கொண்டிருக்கிறார், ஆனாலும் உடைய வேதத்தை மறவேன் என்று சொல்லி வேத வார்த்தைக்கு தன்னை ஒப்பு கொடுத்து விரோதமான கிரியைகள் எழும்பினாலும் கர்த்தரை பற்றி கொண்டிருக்கிறவர்கள் தான், அவர்களிடத்தில் தான் அந்த விலையேற பெற்ற ஞானம் இருக்கும். ஹல்லேலூயா. சரி, இப்பொழுது இந்த வசனங்களை ஒரு சில மணி நேரங்களுக்குள்ளாக கவனித்து கர்த்தருடைய சமூகத்தில் போடுப்போம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காரியத்தை மனதில் வைத்து தன் அந்திய காலத்திலே அவனுடைய வாழ்க்கையிலே, இந்த தாவீதுடைய வாழ்க்கையிலே தான் சந்தித்த காரியங்களை தான் இதில் எழுதி வைத்திருக்கிறார். தாவீதுடைய வாழ்க்கையிலே தேவபக்தி இல்லாதவர்களாலும், கவனிங்கம்மா, இந்த காலை வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தையே, வீணையே சுரமண்டலமே விழித்துக் கொள்ளுங்கள், நான் அதிகாலையில் விழித்து கிருபை எனக்கு போதித்துக் கொண்டிருக்கிற காரியங்களை நான் கேட்டு நான் பலப்படும்படிக்கு கிருபை போதித்துக் கொண்டிருக்கிறது. தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே யார் மூலமாக பாதிக்கப்பட்டானாம்? தேவபக்தி இல்லாதவர்களாய்,
முதியவனாகிய தாவீது இளைஞர்களாய் இருக்கிறவர்களுக்கும் குட்டி பிள்ளைகளுக்கும் சிறுவர்களுக்கும் முதியவர்கள் எல்லாருக்கும் அவர் பேசுகிறார். தேவபக்தி இல்லாதவர்களாலும் தெய்வ பயம் இல்லாதவர்களாலும் பக்தி இல்லாதவர்களாலும் பயம் இல்லாதவர்களாலும் பழி பாவங்களுக்கு அஞ்சாதவர்களாலும் தாவீது தன் வாழ்விலே துன்பப்பட்டான். அந்த துன்பத்தின் மத்தியிலே பரிசுத்த ஆவியானவர் தெய்வ பக்தி அவனுக்குள்ளே இருக்கிறபடியினாலே அவன் எப்படி செயல்பட்டான், அந்த காரியத்தின் மத்தியிலே அவன் எப்படி செயல்பட்டான் என்பதுதான் சங்கீதம் 37. ஹல்லேலூயா. மறுபடியும் சொல்றேன், இது இந்த நல்ல பதிவு பண்ணி வச்சுக்கிட்டு நீங்க இந்த சங்கீதத்தை வாசித்தீங்கன்னா, 37ஆம் சங்கீதத்தை வாசித்தீங்கன்னா அப்படியே அந்த ஆலோசனையை அப்படியே எடுத்துக்கலாம். தாவீது தன் வாழ்க்கையிலே, இன்றைக்கும் நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நாமும் அப்படி இருக்கணும். தெய்வ பக்தியா இருக்கணும், பயபக்தியோடு இருக்கணும். இல்லைன்னா நம்மனால மற்றவங்களுக்கு துன்பம் வந்துடும். தேவ பக்தியா இருந்து தேவன் மேல் பயம் இருந்தால் என்றால் நாமும் மற்றவர்களை இப்படியெல்லாம் துன்பப்படுத்த மாட்டோம். அதே போல இப்படிப்பட்டவர்களால் தான் நமக்கு துன்பம் வருகிறது. அப்பொழுது நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்றதுதான் இந்த சங்கீதம். இப்படிப்பட்டவர்கள் யார் யார் இருக்கிறார்கள் என்று சொல்லி இதுல அழகா எழுதியிருக்கிறார். பொல்லாதவர்கள் இருக்கிறார்கள், துன்மார்க்கர்கள் இருக்கிறார்கள், காரிய சித்தி உள்ளவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி இந்த சங்கீதத்துல பொக்கிஷங்கள் இருக்கிறது. அவன் முதிர் வயது உள்ளவன் தானே தாவீது. அழகா பேசுறார் பாருங்க. தேவ பக்தி இல்லாதவர்களாலும் தெய்வ பயம் இல்லாதவர்களாலும் எந்த பழி பாவத்திற்கும் அஞ்சாதவர்களாலும் தாவீது தன் வாழ்விலே துன்பப்பட்டான். பொல்லாதவர்களின் சதித்திட்டம், விஷம் நிறைந்த நாவுகள், தாவீது அதன் மூலமாக துன்பப்பட்டான். ஆனாலும் அவன் எப்படி தான் செயல்பட்டு ஜெயம் எடுத்தேன், சவுலாலும் சகல சத்துருக்களின் கையிலிருந்தும் விடுவிக்கப்பட்ட நாளிலே தாவீது பாடிய சங்கீதம் என்று சொன்னால், சவுலாலும் எல்லா சத்துருக்களாலும் விடுவிக்கப்பட்டான் என்று சொன்னால், தேவன் போதித்த அந்த போதனை தாவீதுடைய வாழ்க்கையில் அதிகாலையில் எழுந்து எந்த குகைக்குள்ள இருந்தாலும் சரி, கண்ணீரோடு ஒலிவமலைக்கு தன்னுடைய குமாரன் மூலமாக ஏறினாலும் சரி, எந்த நிலையிலும் தாவீது அதிகாலையில எழும்பு தேவ சமூகத்துல வந்ததுனால தாவீதுக்கு தேவன் கிருபையாய் போதித்ததுதான் இங்க எழுதியிருக்கிறார். பொல்லாதவர்களை குறித்து நீ என்ன செய்யாத, எரிச்சல் அடையாதே. இந்த வார்த்தை எல்லாம் வல்லமையாய் நமக்குள்ளே வருகிறது. ஆண்டவரே, பொல்லாத காரியங்களை துணிகரமா நடக்கிறாங்களே அப்படின்னு பார்த்து நீ எரிச்சல் கொள்ளாதே. எரிச்சல் எப்படிப்பட்ட ரூபத்தில் இருந்தாலும் சாத்தான் கிரியை செய்வான். எரிச்சல் நல்ல எரிச்சலா இருந்தாலும் சரி, பொல்லாத எரிச்சலா இருந்தாலும், நல்ல எரிச்சல் பட்டாலும் சரி, ஆமா இப்படி செஞ்சா எரிச்சலும் கோபம் தானே வரும் அப்படின்னாலும் வேண்டாம். அந்த எரிச்சலும் கோபம் உனக்கு வேண்டாம். ஏன் என்று சொன்னால் அதை வைத்துக் கொண்டு சத்ரு வந்து விடுவான் என்றுதான் இந்த முதிர்ந்த வயதுள்ள தாவீது சொல்கிறார். அடுத்தது, ஏன் நீ எரிச்சல் அடையாதே என்று சொன்னால், இந்த பொல்லாதவர்களும் இந்த துன்மார்க்கர்களும் இந்த காரிய சித்தி உள்ளவர்கள், நல்லா வாசித்தீங்கன்னா நான் சுருக்கி நான் உங்களுக்கு சொல்றேன், சீக்கிரமா போயிடுவாங்கப்பா, புல்ல போல அறுப்புண்டு போயிடுவாங்கப்பா. இந்த அறுப்புண்டு போவார்கள் என்ற வார்த்தை மட்டும் இந்த சங்கீதத்துல மட்டும் 5 இடத்துல வருது. நீங்களே அதை வாசித்து பயங்கரமான ஒரு ஆசீர்வாதமான இன்ட்ரெஸ்ட். வேதம் என்றாலே ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கும். அதை வாசிக்கும் போது ரொம்ப ஆவலா இருக்கும், ஆவிக்கு அவ்வளோ களிப்பா இருக்கும். 5 இடத்துல அறுப்புண்டு போவார்கள் என்று சொல்லி வருகிறது. அவர் தாவீது தன் வாழ்க்கையிலே பார்த்தது. நீங்க இதெல்லாம் சொல்லும் போது நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. தாவீது எந்த காரியத்தையும் செய்திருக்க மாட்டார். தாவீது சவுலையோ, தாவீது அப்சலோமையோ, அப்சலோம கவனமா நடத்துங்க பாரு. தாவீது சவுலை என்ன பண்ணுவாரு, சவுலை தொடவே மாட்டேன் பாரு. ஆனா விசேஷித்த குணம் பதிவு செய்து கொள்ளுங்கள், இருதயத்திலே பதிவு செய்து கொள்ளுங்கள். தாவீது சவுலை தானும் கொல்லவில்லை, தன்னோடு கூட இருந்தவர்களும், நல்ல குறிச்சு வச்சுக்குங்க, தன்னோடு இருந்தவர்களும் சவுலை கொல்ல அனுமதிக்கல. இதுதான் விசேஷித்த தேவ குணம், தேவனுடைய சாயல், கிறிஸ்துவின் சாயல் தாவீதுக்குள்ள இருந்தது. அதனாலதான் தாவீது சொல்றாரு, எப்பா அவங்க புல்ல போல அறுப்புண்டு போவாங்கப்பா, அவங்க பசும்புல்ல போல வாடி போவாங்க. அட இன்னும் கொஞ்ச நேரம் தான் அந்த துன்மார்க்கன் அங்க இரான் சொன்ன வார்த்தைகள்லாம் இதுக்குள்ள இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் துன்மார்க்கன் இரான். அதனால நீ இப்ப எரிச்சலாகாத. உனக்குள்ள இருக்கிற இந்த எரிச்சலும், உனக்குள்ள இருக்கு இப்படி எல்லாம் செய்து வாழ்றாங்களேன்னு ஒரு வார்த்தை சொன்னா அதுக்கு பேர் பொறாமை. அதுவும் உனக்கு வேண்டாம்ப்பா
வேண்டாம், அவங்க அறுப்புண்டு போவார்கள். அவர்கள் புயங்கள் முறியும். புயங்கள் என்று சொன்னால் ஒரு மனுஷனுடைய புயம் என்று சொன்னா பலம். இந்த புயத்துலதான் பலம் இருக்கும் இல்லையா? புய பலம் வாங்க இல்லையா? புயம் அறுப்புண்டு போகும் என்றால் அவர்கள் பிள்ளைகள் அறுப்புண்டு போவார்களாம். அல்லேலூயா. எலும்புகள் முறியும் என்று சொன்னால் சந்ததிகள் முறிந்து போவார்களாம். இதெல்லாம் தாவீது அறிஞ்சிருக்கிறார் பாருங்க. துன்மார்க்கனுடைய காரியங்களும் நீதிமானுடைய காரியங்களையும் எடுத்து முதிர்ந்த வயதிலே சொல்லி இந்த அதிகாலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு தாவீதின் வார்த்தையின் மூலமாக, சங்கீதக்காரன் எழுதிய தாவீது தன் அனுபவத்தை ஆவிக்குரிய வழியிலே அவர் எழுதியது இன்றைக்கு நமக்கெல்லாம் பலனா இருக்கிறது. அதனால துன்மார்க்கனுடைய காரியத்தை சொல்லுகிறார். நீதிமானும் உத்தமனும் நல்லவனும் கர்த்தருக்கு காத்திருப்பவர்களும் எப்படி இருப்பார்கள் என்ற ஆசீர்வாதத்தையும் இந்த முதிர்ந்த வயதிலே எழுதுகிறார். நமக்கு நல்லா தெரியும், யாக்கோபு தன்னுடைய முதிர்ந்த வயதிலே 12 பேர் தன்னுடைய குமாரர்களை எப்படி சொன்னார். மோசே தன்னுடைய 12 கோத்திரங்களுக்கு என்ன சொன்னார். அதே சமயத்திலே தாவீது முதிர்ந்த வயதுள்ளவனாகி சந்ததிகளுக்கு, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு எப்படி சொல்லியிருக்கிறார் பாருங்க. அதனாலதான் அவர் சங்கீதம் 73 என்று நினைக்கிறேன், ஆண்டவரே உம்மை குறித்து இந்த சந்ததிக்கும் வரும் சந்ததிக்கும் நான் உம்மை குறித்து சொல்லும்படிக்கு என்னை கைவிடாதிரும் நாதா என்று சொல்லி வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே இந்த சந்ததிக்கும் வரப்போ தாவீதை பொறுத்த வரைக்கும் நாம எல்லாம் வரப்போகிற சந்ததி தானே. வரப்போகிற சந்ததி வரைக்கும் முதிர் வயதுல கைவிடாதீங்க. எதுக்கு? முதிர்ந்த வயதுல நல்ல ஜாலியா உட்கார்ந்து இந்த உலகத்தை அனுபவிக்கிறதுக்கா? இல்ல, முதிர்ந்த வயதானாலும் என் சொல்லும் செயலும் கிறிஸ்துவை பற்றி கொண்டு இருக்க வேண்டும் என்பதற்கு தான். இந்த முதிர்ந்த வயதுல நல்ல எல்லா வேலை முடிச்சிட்டேன், பிள்ளைகள் எல்லாம் வளர்த்துட்டேன், எல்லாம் முடிஞ்சு போச்சு, கொஞ்சம் ஜாலியா இருக்கலாம்னா சொன்னார் தாவீது. அவருடைய வாழ்க்கையில சிறு வயதிலிருந்து தான் 70 வயது வரைக்கும் அவருக்கு ஃபுல்லா வேலை இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. அல்லேலூயா. அவ்வளவுதான், எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டேன், நான் அங்க போகணும் இங்க போகணும். தாவீது வரும் சந்ததிக்கும் எழுதி வைத்திருக்கிறார் என்றால் இன்றைக்கு இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தைகள். என்னுடைய வாழ்க்கையில பல கஷ்டங்களை பட்டுட்டேன், பல காரியங்களை பட்டுட்டேன். இப்ப நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். உலக வாழ்க்கையிலும் சரி, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, ஓடுனேன், ஆடுனேன், சாடுனேன், எல்லாவற்றையும் பண்ணேன். நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். நோ, வரப்போகிற சந்ததிக்கும் நான் தேவனுடைய காரியத்தை சொல்லும்படிக்கு என்னை முதிர் வயதுல கைவிடாதிரும் நாதா. சும்மா முதிர் வயதுல அதை இதையும் புலம்பிட்டு இருக்கக்கூடாது. இவன் அதை செய்துட்டான், அவன் அதை செய்துட்டான், இந்த இதுல இருந்து என்ன ஏமாத்திட்டாங்க, அந்த காரியத்தை செய்துட்டாங்க, தம்பி ஏமாத்திட்டான், அண்ணன் ஏமாத்திட்டான், அந்த மனுஷன் ஏமாத்திட்டான், அந்த மனுஷன். இந்த புலம்பல் அல்ல, இந்த புலம்பல்களை அல்ல. நான் அத காரியத்தை சாதிச்சேன், இந்த காரியத்தை சாதிச்சேன், உலக மனுஷனுக்கு இடத்துல நான் அப்படி போராடினேன், இப்படி நான் அப்படி செஞ்சேன், அதுக்காக இல்ல. இந்த சந்ததிக்கும் இந்த வசனத்தை யாராவது எடுத்தீங்கன்னா வாசிங்க பார்க்கலாம். நானும் தேடுறேன் இந்த காலை வேளையில. முதிர்ந்த வயதா என்ன சொல்ற மாதிரி 71 இப்போதும் தேவனே 71 இப்போ 71:18 இப்போதும் தேவனே இந்த சந்ததிக்கும் உமது வல்லமையையும் வரப்போகிற யாவருக்கும் உமது பராக்கிரமத்தையும், இந்த சங்கீதத்துல இந்த 37ஆம் சங்கீதத்துல அந்த பராக்கிரமத்தை எழுதுறாரு. பராக்கிரமத்தையும் நான் அறிவிக்கும் அளவும் முதிர் வயதிலும் நரை வயதாக மட்டும் என்னை கைவிடிறாகப்பா. என்னை கைவிட்டுறாதீங்கப்பா. கர்த்தர் கைவிட்டாருன்னா மனுஷன் புலம்ப ஆரம்பிச்சிருவான். கர்த்தர் கைவிட்டார்னா மனுஷன் தன் பெருமையை பேச ஆரம்பிச்சிருவான். கர்த்தர் கைவிட்டார்னா மனுஷன் உலகத்தை நேசிக்க ஆரம்பிச்சிருவான். கர்த்தர் கைவிட்டார்னா ஊரா சுத்த ஆரம்பிச்சிருவான். நான் சொல்றதெல்லாம் வேற ஊரா சுத்துறது. ஆனா கர்த்தருடைய பிள்ளை எங்க போனாலும் கர்த்தரை மகிமைப்படுத்தும். கர்த்தருடைய பிள்ளை எந்த வயதிலும் தேவனுடைய மகத்துவங்களை வார்த்தைகளை சொல்லும். கர்த்தருடைய பிள்ளை எந்த வயசானாலும் வசனத்தின்படி ஆலோசனை கொடுக்கும். சும்மா ஆலோசனை இல்லை, நான் கேட்டது நான் பார்த்த ஆலோசனை அல்ல. இங்க அவர் சொல்றார் பாருங்க, அவர் என்ன ஆலோசனை சொல்றார். 25 நான் இளைஞனாயிருந்தேன், முதிர் வயது உள்ளவனுமானேன், ஆனால் நீதிமான் கைவிடப்பட்டதையும். எப்படிப்பா வார்த்தைகளை யூஸ், யாராவது கைவிட்ட எப்பா நீதிமான் கைவிட மாட்டான். நான் இளம் வயதுல இருந்தே பார்த்துட்டு இருக்கேன்ப்பா. ஹல்லேலூயா. அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து தெரியுறதையும். அவன் சந்ததி 2 விஷயத்திலும் அப்பத்துக்கு இறந்து தெரியாது. 1, ஆண்டவர் ஆகாரம் கொடுக்கிற தேவன், எல்லாத்துக்கும் ஆகாரம், நீ அப்பத்துக்கு இறந்து தெரிய மாட்டேன். 2வது, உன்னத வார்த்தைகள் உனக்கு பிரயோஜனமான வார்த்தைகள் உனக்கும் உன் சந்ததிக்கும் கொடுத்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பி நன்மை செய்ப்பா.
தேசத்துல நீ குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். இனி இந்த வசனத்தை எல்லாம் நீங்க வாசித்து பாருங்க, அருமையா இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, உன் இருதயத்தின் வேண்டுதலை அவர் அருள் செய்வார். அவரிடத்துல நீ சந்தோஷமாயிரு. மற்றவங்களோட காரியங்கள் எப்படி உன்னை கஷ்டப்படுத்தினாலும், மற்றவர்கள் உன்னை எந்த காரியத்துல இருந்து உன்னை விட்டு விலகினாலும், மலைகள் பெயர்ந்து போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த நாளுமே. அவரோட கிருபை அவருடைய இரக்கம் மாறவே மாறாது. மலைகள் விலகினால் என்ன சூழ்நிலையிலும். ஹல்லேலூயா. அவரிடத்துல அவர் என்ன சொன்னார்னு கேளு. அவர் உன்னுடைய வாழ்க்கையில அவர் என்ன சொல்றார், உன்னுடைய சூழ்நிலையில, உன்னுடைய இழப்புல, உன்னுடைய தள்ளி விடுதல்ல, உன்னுடைய நிராகரிப்புல, உன்னுடைய உயர்வுல, உன்னுடைய தாழ்வுல தேவன் என்ன சொல்றாருன்னு பாரு. அவரிடத்தில் மனமகிழ்ச்சி ஆயிரு. அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளி செய்வார். ஏசாயா 7ஆம் அதிகாரத்துல சமீபத்துல வாசித்து கொண்டிருக்கும் பொழுது, நீ உன்னதத்தில் இருந்தாகிலும் ஆழத்தில் இருந்தாகிலும் நீ ஒரு அடையாளத்தை கேளு அப்படின்னார். ஏன் அப்படி சொன்னார்னா, பரலோகம் உன்னை கைவிட்டுருச்சு, நீ பண்ண வேலைக்கு ஆண்டுக்கும் மேல கோவம் வந்துருச்சு, நீ எல்லாம் லாய்க்கு இல்லைன்னுட்டு சில சூழ்நிலைகள் நம்மை தள்ளும் பொழுதும், ஆழம் நீ பண்ண வேலைக்கு உனக்கு எந்த நன்மையும் கிடைக்காது, பூமியிலயும் உனக்கு ஒண்ணும் இல்லை, பரலோகத்திலயும் உனக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி அதிகாரப்பூர்வ தகவல் உனக்குள்ள வந்தாலும், ஆண்டவர் இன்றைக்கு சொல்றாரு, எனக்கு சொன்ன வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்றேன், நீ உனக்கு அடையாளத்தை கேட்டுக்கொள் அப்படின்னா, பரலோகமானாலும் சரி, பூமியின் ஆழமானாலும் சரி, அது கர்த்தருடையது. நீ கேளு, நான் உனக்கு தாரேன்னாரு. அப்பன்னா கைவிடப்படுற சூழ்நிலை வரும்னு அர்த்தம். இந்த உலகம் கைவிடும் உன்னை, அதிகாரங்களும் வல்லமைகளும் சில காரியங்களும் உன்னை கைவிடும். ஆனால் நான் சகல அதிகாரத்திலும் சர்வாதிபதியான லோகாதிபதி, நான் உன்னை கைவிட. நீ கேளு, உனக்கு நான் தாரேன். பாருங்க, அவரிடத்தில் நீ மனமகிழ்ச்சியா இரு. அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருள் செய்வார். இந்த அருள் செய்வார்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நீ கேளு, உன்கிட்ட தகுதி இல்லை, ஆனாலும் நீ கேளு. நீ பூமியில ஆழத்துல இருந்தாலும் அதை கேளு, வானத்துல இருந்த உன்னதத்துல இருந்தாலும் நீ கேளு. அருள்னா கிருபை செய்வேன் என்று, கிருபையா நான் உனக்கு தரேன். அதை என்ன இருக்கு. ஹல்லேலூயா. அப்படி முதிர்ந்த வயதிலே சொன்ன தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே நீ எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இரு என்று சொல்லி தன்னை ஆண்டவர் இப்படி நடத்தினதை குறித்து சொல்கிறார். ஹல்லேலூயா. அடுத்த ஒவ்வொரு வார்த்தையும் கவனியுங்கள். இப்ப ஒவ்வொரு வார்த்தையும் நான் வாசிக்கிறேன், கவனிங்க, வசனத்தை கவனிங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவிச்சிரு. என்ன நடக்குதோ அதை டீட்டெயிலா எசேக்கியா ராஜா மாதிரி நீ சொல்லிடு. யார் வராங்க, யார் போறாங்க, உனக்கு விரோதமா என்ன பேசுறாங்க, மறைவில் என்ன பேசுறாங்க, வெளியில என்ன பேசுறாங்க, குடும்பத்துக்கு விரோதமாய், உன்னுடைய பணிகளுக்கு விரோதமாய், உன்னுடைய என்ன நிரப்பிக்கிங்க, உங்க பிள்ளைகளுக்கு விரோதமாய், பிள்ளைகள் குடும்பத்துக்கு எல்லாவற்றையும் எல்லாம் ஆண்டவற்றை நீ ஒப்பிச்சிரு. வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நீ நம்பிக்கையாயிரு. அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. உன்னோட நீதிய, ஐயோ அப்படியெல்லாம் நான் நினைக்கவே இல்லையே, அப்படியெல்லாம் நீ கவலைப்பட வேண்டாம், போராட வேண்டியதில்லை. உன் நீதியை வெளிச்சத்தை போல கொண்டு வருவார், உன் நியாயத்தை பட்ட பகலை போல விளங்க பண்ணுவார். நீ கர்த்தரை நோக்கி அமர்ந்துரு, பிரச்சனையை நோக்கி நீ அமர்ந்திருக்காத. ஏன்னா தாவீது அப்படி எல்லாம் அமரலைங்கிறதுக்காக சொல்றார். அவர் சவுல் இருக்குனாலும் சரி, தேவக்கு சொல்லி 84, ஐயோ அவருக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். ஐயோ நான் போய் அந்த ஆசாரியன்ட்ட போய் பட்டயத்தை வாங்க போக அநியாயமா 81 பேர் 84 ஆசாரியர்கள் கொன்று விட்டார்கள். எவ்வளவு ஒரு மனசாட்சி எத்தனை உடைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா ஒரு ஆடை இழக்கத்துக்கு தாவீது விட மாட்டார். ஆனா தன் நிமித்தமாக 84 ஆசாரியர்கள் மரித்து விட்டார்கள் என்று சொன்னா தாவீதோட இருதயம் நினைச்சிருந்துட்டார். அவர் மாம்சத்துல செயல்பட்டு இருந்தா ஒரே அடிதான் அந்த தேவனுக்கு செத்து போயிருப்பான். ஒரே அடிதான் சவுலும் செத்து போயிருப்பான். தன்னுடைய தேவனுக்காக கூடி வைராக்கியம் பாராட்டாமல் தேவரை நோக்கி அமர்ந்திருந்தான். இன்றைக்கு பாருங்க என்னென்ன நடக்குது இந்த உலகத்துல. குற்ற மனசாட்சி, ஐயோ நான் செஞ்ச இந்த காரியத்தினால என்னென்ன இப்படி எல்லாம் நடந்துருச்சே அப்படின்னு சொல்லி குற்ற மனசாட்சியோடு கூட நீ இருக்காத. தேவன்கிட்ட போய் நீ சொல்லு. நீ யாருக்காகவும் இருமாப்பு கொன்றாத.
சவுல் பாருங்க என்ன வேலை பண்ணான் பாருங்க, ஆசாரியர்லாம் கொண்டுட்டான். அந்த மாதிரி கூட நீ எதுவும் செஞ்சிடாத, கர்த்தரை நோக்கி நீ அமர்ந்துரு. காரிய சித்தி உள்ளவன் மேலும் தீவினை செய்கிற மனுஷன் மேல் நீ என்ன செய்யாத, எரிச்சலாக. அவன் என்ன செஞ்சாலும் வாய்க்குதப்பா, அவன் என்ன பேசினாலும் நடக்குதப்பா, அதுதான் காரிய சித்தி. அவன் கிட்ட போனா கரெக்டா காரியம் நமக்கு தெரிஞ்சிடும். அப்படியெல்லாம் சொல்லி அவன் ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டான்னு நீ ஒண்ணு எரிச்சலாக்காத. கோபத்தை விட்டுரு, உக்கிரத்தை விட்டுரு, பொல்லாப்பு செய்யாத. செய்கிற ஏதுவான எரிச்சல் உனக்கு வேணாம். முதிர்ந்த வயதுள்ள தாவீது ஆலோசனை கொடுத்து கொண்டிருக்கிறார். பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள். ஹல்லேலூயா. இந்த அறுப்புண்டு போவார்கள் என்ற வார்த்தையை நான் சொன்னது போல 5 முறை வருது. அதனால நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கு நமக்கும் சொல்றார். எனக்கு விரோதமாக இதை செய்யறாங்களே, எனக்கு விரோதமா பேசுறாங்களே, எனக்கு விரோதமா செயல்படுறாங்க இந்த பொல்லாதவர்கள் துன்மார்க்களை குறித்து நீ கவலைப்பட வேண்டாம். இன்னும் கொஞ்ச நேரம் தான். 10வது வசனம், இன்னும் கொஞ்சம். இந்த வசனம் ரொம்ப அருமையான வசனம். இன்னும் கொஞ்ச நேரம் தான். அவனை தேடிப்பாரு, அவன் இருக்க மாட்டான். அவனோட ஸ்தலத்தை நீ உத்து பார்த்தீங்கன்னா, எங்க இருந்து தானே தொந்தரவு கொடுத்துட்டே இருந்தான், இந்த பக்கத்துல இருந்து தானே தொந்தரவு கொடுத்தோம், நம்ம உள்ளுக்குள்ளே இருந்து உள்ளடி வச்சுட்டே இருந்தானே, அவன் இருக்க மாட்டான். அவன் பார்த்தீங்கன்னா அவன் இல்ல. அவனை நீ விசாரிப்ப, அவன் இல்ல. இங்க இருந்து அவங்க காணாம போயிட்டாங்க. நீ விசாரிச்சாலும் அவன் இல்லை. ஆனால் சாந்த குணமுள்ளவர்கள், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், கர்த்தருடைய சமூகத்திலே தன்னை ஒப்பு கொடுத்தவர்கள் மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியா இருப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த வசனங்களை எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகளே 26 போகுது, நீங்க வாசிங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தயவு செய்து வாசிங்க. இதை வாசித்து நீங்களே எடுத்து இந்த வார்த்தையை உங்களுக்குள்ள வைங்க. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில நிறைய வேலை இருக்கு, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வாசிக்கிறேன் அப்படின்னாலும் மறந்துடாதீங்க. நீங்க வாசிக்கிறேன்னு சொல்றது கர்த்தர்ட்ட இருந்து உங்களுக்கு சமாதானம் வேணும்னா வாசித்து இந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர்ட்ட இருந்து ஆசீர்வாதமான வார்த்தைகளை முதிர்ந்த வயதுள்ள தாவீது சொல்லி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அதை வாசித்து அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நீதிமான் விழுந்தாலும் கர்த்தர் தாங்குகிறார். நீதிமான் சந்ததியை தேவன் தாங்குகிறார். ஹல்லேலூயா. நீதிமான் இறங்கி கடன் கொடுக்கிறார். நீதிமானுடைய வழியை ஆண்டவர் வழியின் மேல் பிரியமா இருக்கிறார். நீதிமானை தேவன் நித்தமும் ஆசீர்வதித்து வழி நடத்துகிறார். ஹல்லேலூயா. அடுத்த கடைசி வார்த்தை நான் சொல்லி இந்த செஷனை முடிக்கிறேன். நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும். நீதிமான்களுடைய ரட்சிப்பு எந்தெந்த காரியத்துல உங்களுக்கு விடுதலை வேணுமோ, எந்தெந்த காரியத்துல ஆசீர்வாதங்கள் வேணுமோ, அதுதான் ரட்சிப்பு. அது கர்த்தரால் வரும். இக்கட்டு காலத்திலே அவரே அவர்களுக்கு அடைக்கலம். தாவீதுடைய எல்லா இக்கட்டுகளிலும் அவரே அடைக்கலமா இருந்தார். நீதிமானா இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லி தாவீது சொல்லல. அவன் பாருங்க, கிறிஸ்துவின் சாயலை தாவீது அறிந்திருந்தார். கர்த்தர் தானே சொன்னாரு, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், தைரியமாயிரு, உலகத்தை நான் ஜெயித்தேன்னார். அதுதான் தாவீது இங்க எழுதுறார். இக்கட்டு காலத்திலே அவரே அவர்களுக்கு அடைக்கலம். கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்வார். அந்த அடைக்கலம்னா உதவி செய்வார், அவர் விடுவிப்பார். அவரை அவர்கள் நம்பி இருக்கிறபடினாலே துன்மார்க்கருடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார். ஹல்லேலூயா. அதைத்தான் 32 சொல்லுது. துன்மார்க்கன் நீதிமான் மேல் கண் வைத்து அவனை கொல்ல வகை தேடுகிறான். 32, 33 கர்த்தரோ அவனை இவன் கையில் விடுவதில்லை. யாரும் இது பண்ணிடுவாங்க, அப்படி பண்ணிடுவாங்க, குடும்பத்தை அப்படி செஞ்சிருவாங்க, ஊழியத்தை இப்படி செஞ்சிருவாங்க, அப்படிலாம் பயப்பட வேண்டியதே இல்லை. ஹல்லேலூயா. எந்த சத்துருடைய துன்மார்க்க ஆலோசனையின்படி தேவன் நம்மை நடத்துவதில்லை. நம்ம துன்மார்க்கருடைய ஆலோசனையில இல்லாததுனால நமக்கு துன்மார்க்கமான ஆலோசனையின்படி எந்த காரியமும் சம்பவிக்காதபடி தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா. நன்றியோடுமை நாங்கள் துதிக்கிற இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே, அப்பா, தாவீது தனது முதிர் வயதிலே எழுதின இந்த ஞானமும் தாவீதினுடைய புத்தியும் இன்றைக்கு எங்களுக்கு எவ்வளவு பலனா இருக்கிறது சுவாமி. பொல்லாதவர்களை குறித்தும் துன்மார்க்கரை குறித்தும் ஆண்டவரே காரிய சித்தி உள்ளவர்களை குறித்தும்
அப்பா எந்த விதத்திலும் நாங்க ஆண்டவரே பொறாமையோ எரிச்சலோ அல்லது அந்த காரியத்திலே பயமோ எதுவும் படாதபடிக்கு ஆண்டவரே முதிர்ந்த வயதுல தாவீது சொன்ன ஆலோசனை நாங்கள் ஏற்றுக்கொண்டு அந்த ஞானத்தையும் புத்தியையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டு என் மகனே நான் உனக்கு கொடுக்கிற ஞானத்தையும் புத்தியையும் ஏற்றுக்கொள் அப்பொழுது நீ பிழைப்பா என்று சொன்னது போல நாங்கள் பிழைத்து வாழ்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற சத்தியங்களை கேட்க வைத்தீரே. உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நீதிமான்களை கைவிடாத தேவன், நீதிமான்கள் சந்ததியை அப்பத்திற்கு இறந்து திரிய விடாத தேவன், நீதிமான்களை பூமியை சுதந்திரிக்க வைக்கிற தேவன், நீதிமான்களை உத்தமர்களாக்கி அவர்களை ஆசீர்வதிக்கிற தேவனே, நீதிமானுடைய நடைகள் நல்ல மனுஷனுடைய நடைகளாக உறுதிப்படுத்துகிற தேவனே, உடைய கரங்களில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். வந்து சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்தையும் நீர் பலப்படுத்தும், ஆசீர்வதியும், உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இந்த நாளிலே அந்த எந்தெந்த காரியத்தோடு கர்த்தருடைய பிள்ளைகள் காத்திருக்கிறார்களோ அந்த பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவநாயகத்தில் அடைக்கலமாய் கேடகமாய் இருந்து ஆண்டவரே கர்த்தாவே நீரே ரட்சித்து நீரே விடுவித்து நீரே ஆசீர்வதித்து பூமியை சுதந்திரிப்பார்கள் என்று சொன்னீரே. ஆண்டவரே பூமியை சுதந்திரிப்பார்கள் என்று சொன்னால் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும் உன்னதத்தில் உள்ள ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும் அப்பா தேவன் கிருபை தருகிறபடினாலே நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. வேதமே வெளிச்சம் கட்டளையே ஆண்டவரே விளக்கு என்று சொன்னது போல ஆண்டவரே உடைய வெளிச்சத்திலும் விளக்கிலும் நாங்கள் நடந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்த தேவன் இந்த நாளில் கிருபை செய்ததற்காய் நன்றி. ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிய விசேஷமாய் பிறந்த நாள் திருமண நாளை காண்கிற பிள்ளைகளை புதிய வருஷத்திலும் புது பலன் கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. நீதிமானின் சந்ததி அப்பத்திற்கு இறந்து திரிவதில்லை என்று சொன்னீரே. உங்களுடைய பிள்ளைகளுடைய சந்ததிகள் எந்த விஷயத்திலும் பூமிக்குரிய அப்பத்திலோ பரலோக அந்த ஞானத்திலோ அப்பத்திலோ திறந்து தெரியாதபடி ஒவ்வொருவரையும் கர்த்தரையே போதித்து நடத்துவீராக ராஜா. பலவீனமா இருக்கிற பிள்ளைகள் பலனடைய வேண்டுமாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். திருவசனத்திற்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் பூரண பலன் கொடுத்து நீர் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் பூமிக்குரிய வாழ்க்கையிலும் பலன் கொடுத்து நடத்த முடியாது ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தகப்பனே உம்முடைய கரங்களிலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். துதிகன மகிமை உமக்கு ஏறெடுக்கிறோம். இந்த நாளிலே நடக்கிற ஊழியங்கள், இந்த நாளிலே நாங்கள் குடும்ப வேலைகள், இந்த நாளிலே நாங்கள் சில ஆலோசனைகள் செய்யும் போது எல்லாம் கர்த்தருடைய வார்த்தைக்கும் கர்த்தருடைய சமூகத்துக்கு உட்பட்டு செய்ய தேவனங்களுக்கு கிருபை தார. வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். துதிகன மகிமை அனைத்தும் உமக்கு ஏறெடுக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.